துளாராசிக்காரர்களே, ஒரு நிமிடம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இத சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கைய கடவுள் தராருங்க. நீங்க இத கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இன்னும் நேரம் இருக்குங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. வணக்கம்ங்க. என் அன்பான துளாராசியில் பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் பராபவ புத்தாண்டு உங்க வாழ்க்கை புத்தகத்துல ஒரு பொன்னான அத்தியாயம் எழுதப்பட போகும் மிக முக்கியமான காலமா இருக்க போகுதுங்க. சுக்கிர பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம் இந்த பதிவில் மிக ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோங்க. இப்பொழுது இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கவில்லைங்க. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம்னு கூட சொல்லலாமுங்க. இதுவரை நீங்கள் அனுபவித்த உழைப்பு சுரண்டல்கள், கடன் பிரச்சனைகள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத மன அழுத்தம் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியுங்க. வெளியே நீங்க எல்லாவற்றையும் சமமா செய்பவரா வலம் வந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு சோர்வடைந்திருப்பீங்க என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம்ங்க. நான் அனைவருக்கும் உண்மையாதானே இருந்தும் என் வாழ்க்கையிலேயே இத்தனை இடுபறிகள்ங்கிற கேள்வி உங்க மனதுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்பொழுது அந்த கேள்விகளுக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகும் புத்தாண்டு காலம் வந்துடுச்சுங்க. துலா ராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குதுங்க. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 6ஆம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்து விட்டாருங்க. இதன் மூலம் துலா ராசிக்கு இப்பொழுது 6ஆம் இடத்து சனி எனப்படும் ருணரோக சத்ருஸ்தான சனி அதனுடைய காலம் முழுமையா தொடங்கிடுச்சுங்க. நவகிரகங்களின் ஈஸ்வரன்கிற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவானுங்க. நீதிமானான அவர் நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவருங்க. இந்த புத்தாண்டு பிறக்கும்போது சனி பகவான் ஏற்கனவே வெற்றி ஸ்தானத்துல அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட வெற்றிகளுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறாருங்க. இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வருங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க கடன் சுமைகளை அல்லது பகைவர்களை பற்றிய ஒரு செய்தியை தருவது போல தோன்றலாமுங்க. ஆனா அந்த தெளிவுதான் உங்க வாழ்வின் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடிப்படையா அமையுங்க. அந்த பெண் உங்கள் பணிபுரியும் இடத்துல உள்ளவரா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரியாத ஒரு தூரத்து உறவா கூட இருக்கலாமுங்க. அவர் சொல்லும் ஒரு தகவல் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் முக்கிய ஆதாரமா அமைய போகுதுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வந்துச்சுங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிந்து கொள்ளணுங்க. துலா ராசிக்காரர்கள் இயல்பிலேயே நியாய உணர்வும் எதையும் அழகா செய்யும் திறனும் கொண்டவர்கள்.
ஆனா கடந்த காலங்கள்ல 5ஆம் இடத்து சனி உங்க பிள்ளைகள் வழியிலும் புத்திசாலித்தனத்திலும் சில தடைகளை ஏற்படுத்தி இருப்பாருங்க. இப்பொழுது 6ஆம் இடத்து சனி தொடங்க விட்டதாலும் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தாலும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சேருங்க. ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 10ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது துலா ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகுங்க. இது உங்க தொழில் மற்றும் உத்தியோகத்துல ஒரு பெரிய உயர்வை கொடுக்குங்க. அதே சமயம் அரசு வழி நன்மைகள் உண்டாகுங்க. சமூகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம் கிடைக்குங்க. நீங்க யாருக்கோ எதிர்பாராமல் செய்த உதவி இப்பொழுது உங்களுக்கு பெரும் வெற்றியா வந்து சேருங்க. துலா ராசிக்காரர்களின் ஜாதகத்துல 6ஆம் இடம் என்பது நோய், கடன் மற்றும் எதிரிகளை குறிக்கும் இடமாகுங்க. அந்த இடத்துல சனி பகவான் அமர்வது சத்ரு சம்ஹார யோகத்தை தருங்க. அதாவது உங்கள் எதிரிகள் தானாகவே விலகி போவாங்க. நீண்ட நாள் வியாதிகள் குணமாக தொடங்குங்க. கடன் சுமைகள் குறையுங்க. உங்க வாழ்க்கையில இப்போது ஒரு புதிய அதிகாரம் தொடங்குங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்லங்க, உங்க தடைகளை தகர்ப்பதற்காகவே வந்திருக்கிறாருங்க. நீங்க மற்றவர்களுக்காக பணிந்து சென்ற காலங்கள் மறைந்து இனி உங்க அதிகாரத்தை நிலைநாட்டும் காலம் இதுவாகுங்க. ஒரு நபர் உங்களை எதிர்க்க துணிந்தாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான நிர்வாகத்திறன் என்ன என்பது உலகிற்கு தெரியுங்க. நீங்க மௌனமா உழைப்பை சிந்திய நாட்களுக்கு பதிலா இப்பொழுது உங்களுக்கு பெரும் லாபம் கிடைக்குங்க. துலா ராசிக்காரர்கள் எப்போதும் எதையும் சீர்தூக்கி பார்ப்பவர்கள். ஆனா 6ஆம் இடத்து சனி இப்பொழுது உங்களை இன்னும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட வைப்பாருங்க. அந்த துணிச்சலே உங்க வெற்றிக்கான சூட்சமங்க. யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும்ங்கிற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள்ள தானாகவே பிறக்குங்க. வெற்றி சனியின் தொடக்கம் என்பதால மற்றவர்களின் வசதிக்காக வாழாம உங்க பொருளாதார உயர்வுக்காக நீங்க உழைக்க தொடங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்க மனதுல ஒரு வைராகியம் பிறக்குமுங்க. இனி என்னால் மற்றவர்களின் ஏமாற்று வேலைகளுக்கு ஆளாக முடியாது, எனக்குன்னு ஒரு தனிப்பாதை வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்க வாழ்க்கையை மாற்றும் விதையா மாறுங்க. இதுவரை உங்களை மென்மையானவரா நினைத்தவர்கள் உங்கள் புதிய ஆளுமையை கண்டு வியப்பாங்க. இந்த மாற்றம் உங்கள் செயல்கள்ல மட்டுமல்ல உங்க வெற்றிகளிலும் வெளிப்படுங்க. தேவையற்ற கடன் சுமைகள் உங்க வாழ்வில் இருந்து விலகி செல்லுங்க. இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருப்பாளுங்க. அவள் சொல்லும் ஒரு சிறிய யோசனை உங்க தொழில இருந்த எதிர்ப்புகளை நீக்கி முன்னேற்றத்திற்கான வழியை காட்டுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா துலா ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால பெண்களின் ஆசி உங்களுக்கு பெரும் பலம் தருங்க. அந்த பெண் உங்கள் அறிவிற்கு தெளிவு தருபவளா திகழ்வாளுங்க. உங்க ஆள் மனதுல நீங்க மறைத்து வைத்திருந்த நிர்வாக திறமைகளை அவ வெளிக்கொண்டு தருவாளுங்க. குறிப்பா காதல்ல இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு உறுதியான காலகட்டம்ங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பதால எதிர்ப்புகளை தாண்டி உங்க அன்பு வெற்றி பெறுங்க. உங்கள் துணையின் ஆதரவு உங்களுக்கு பெரும் பலமா இருக்குங்க. நீங்க நேசிக்கும் நபர் உங்கள் கஷ்ட காலங்கள்ல உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க. அப்படிங்கிற அந்த உண்மை இந்த ஆண்டுல புரிய வருங்க. இந்த வருடத்துல காதல் விஷயத்துல ஒரு திருமண முடிவை எடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு பெரியோரின் ஆலோசனையில உங்கள் காதல் கைகூடுங்க. அந்த கணத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகுங்க. துலா ராசிக்கு அந்த மன உறுதி மிக அவசியமானதுங்க. தேவையற்ற குழப்பங்களிலிருந்து விடுபட்டு சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுவாகுங்க.
திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில முழுமையா விலகுங்க. ஜூன் மாதத்துல குரு பகவான் 10ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும்போது குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுப விசேஷங்களும் களை கட்டுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை கூடுமுங்க. உங்க வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் முன்னேற்றம் உங்க குடும்பத்திற்கு பெருமை சேர்க்குமுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை துலா ராசிக்காரர்கள் புதிய கிளைகள் தொடங்குவதற்கு இது மிக சிறந்த காலமாகுங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதால போட்டிகளை முறியடித்து லாபம் ஈட்டுவீங்க. புதிய தொழில்களை தொடங்கும் போது அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது வெற்றியை உறுதி செய்யுங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுருவின் பார்வை உங்க ராசிக்கு 2, 4 மற்றும் 6ஆம் இடங்களின் மீது விழுவதால தனவரவு, புதிய சொத்து சேர்க்கை மற்றும் கடன் பிரச்சனைகள்ல இருந்து முழுமையான விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு புதிய பதவி தேடி வருங்க. அந்த வாய்ப்பு ஆரம்பத்துல சவாலா தோன்றினாலும் அதுவே உங்க அந்தஸ்தை உயர்த்த போகுது, ஒரு மகுடமா இருக்க போகுதுங்க. தொழில இருப்பவர்கள் தங்கள் பணியாளர்களுடன் கனிவாக இருப்பது நன்மையை தருமுங்க. பொருளாதார ரீதியா நீங்க இதுவரை சந்தித்த இழுபறிகள் மறைந்து சேமிப்பு அபரிமிதமா அதிகரிக்க தொடங்குங்க. புதிய வாகனம் அல்லது நிலம் வாங்கும் யோகம் இந்த ஆண்டுல மிக வலுவா இருக்குங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது தேவையற்ற வாக்குறுதிகள் அளிப்பதையோ தவிர்க்க வேண்டுமுங்க. அப்படி செய்தா உங்க கௌரவம் எப்போதும் உயர்ந்து நிற்குமுங்க. உங்க வாழ்க்கையில ஒளிந்திருக்கும் பகைவர்களை 6ஆம் இடத்து சனி இப்பொழுது உங்க கண் முன்னே தோற்க செய்வாருங்க. நண்பர்கள் போல நடித்து கொண்டே உங்களை வீழ்த்து திட்டமிட்டவர்கள் இப்பொழுது உங்க வளர்ச்சியை கண்டு அஞ்சுவாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருங்க. இனி உங்க நேரத்தை உருப்படியான வருமானம் தரும் காரியங்களுக்காக மட்டுமே செலவிடுங்க. ஆண்டின் இறுதியில டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகு கேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் லட்சிய மாற்றத்தை கொண்டு வருங்க. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மகரத்திற்கும் கேது பகவான் 10ஆம் இடமான கடகத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள்ங்க. 4ஆம் இடத்து ராகு என்பது தாயார் வழி உறவுகள்ல சில சலசலப்புகளை தந்தாலும் புதிய வீடு அல்லது சொத்து சேர்க்கையை தருமுங்க. ராகு பகவான் சுகஸ்தானத்துல அமர்வதால உங்க வசதிகள் பெருகுங்க. அதே சமயம் 10ஆம் இடத்து கேது உங்க தொழில்ல ஒரு ஆன்மீக தன்மையை கொண்டு வருவாருங்க. செய்யும் வேலையில ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குங்க. சில புதிய ரகசிய திட்டங்கள் மூலமா தொழில்ல வெற்றி பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துலா ராசிக்காரர்கள் தங்களோட உணவு பழக்கத்துல ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரணுங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பதால நோய் எதிர்ப்பு சக்தி கூடுங்க. இருப்பினும் உடல் சோர்வை தவிர்க்க முறையான உடற்பயிற்சி உங்களுக்கு ஒரு மருந்தா செயல்படுங்க. துலா ராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு அதிகாரமிக்க ஆண்டாக அமையுங்க. உங்கள் நிர்வாக திறமை அனைவராலும் பாராட்டப்படுங்க. இதுவரை குடும்பத்தில் இருந்த கசப்பான சூழல்கள் மாறி உங்க கை ஓங்குங்க. உங்க புத்திசாலித்தனத்தால பெரிய சிக்கல்களை எளிதா தீர்ப்பீங்க. துலா ராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்குதுங்க. தன்னம்பிக்கை அவசியமானால் அது கர்வமா மாறிவிடக்கூடாதுங்க. மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது 6ஆம் இடத்து சனி காலத்துல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குமுங்க. அலுவலகத்துல உங்க உழைப்பிற்கேற்ற பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் இந்த ஆண்டுல உண்டுங்க. உங்க நேர்மைக்குரிய பலன் நிச்சயம் கிடைக்குங்க. இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாருங்க. குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல துர்க்கை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு கவசமா இருக்குங்க. 6ஆம் இடத்து சனி என்பது உங்கள் வெற்றிகளுக்கான காலமாகுங்க. நீங்க செய்த தர்மங்கள் உங்களுக்கு இப்பொழுது கேடயமா வந்து சேருங்க.
இந்த 2026ஆம் ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்க செய்யக்கூடியாத காரியங்களும் சில இருக்குதுங்க. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. மற்றவர்களை குறைவா மதிப்பிடாதீங்க. உங்க திட்டங்களை ரகசியமா வைத்திருங்க. கடந்த கால பின்னடைவுகளை நினைத்து வருந்து கொண்டிருக்காதீங்க. ஒரு வாய்ப்பு தவறினா மற்றொரு பெரிய கதவு திறக்கும் என்பது பிரபஞ்சத்தோட விதிங்க. அந்த புதிய வாசல்களை தேடும் முயற்சியில இறங்குங்க. துலா ராசிக்காரர்கள் விழிப்புடன் இருந்தா வெற்றிகள் குவியுங்க. இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆகுங்க. இதுவரை நீங்க சந்தித்த போராட்டங்கள் அனைத்தும் இனி வெற்றி கனிகளா மாறுங்க. தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய அதிகார பயணம் தொடங்குதுங்க. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீங்க. ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கற்றுத்தருங்க. உங்கள் நீதி உணர்வு தான் உங்க ஆயுதம்ங்க. அந்த ஆயுதத்தை எப்போதும் சரியா பயன்படுத்துங்க. யாரோ ஒரு பெண் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னோம் அல்லவா? அவர் உங்கள் உயர்விற்கு தேவையான ரகசிய தகவல்களை தருபவராய் இருப்பாருங்க. அவர் காட்டும் நுணுக்கங்களை நீங்க பின்பற்றினா பல நஷ்டங்கள்ல இருந்து தப்பிக்கலாமுங்க. சனி பகவான் மீன ராசியில இருப்பதால உங்க செயல்பாடுகள்ல ஒரு புதிய வேகம் புகுத்தப்படுங்க. நீங்க இதுவரை கனவு கண்ட ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களை தேடி வருங்க. ஆனா அதற்கு தொடர் உழைப்பு அவசியம்ங்க. 6ஆம் இடத்து சனி காலத்துல நேர்மையான உழைப்பே உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்குங்க. முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்குமுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவே என்பதை நினைவில் கொள்ளுங்க. ஒரு பெரிய உயரத்தை அடைவதற்கு முன்னாடி சில சவால்களை சந்திப்பது இயற்கையாகுங்க. அந்த சவால்களை முறியடிக்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறாருங்க. உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உங்களுக்கு வசீகரத்தை தருவாருங்க. அந்த தன்மையோடு சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்க. முடிவா துலா ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு முதல் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு பல புதிய நன்மைகளை தருங்க. 6ஆம் இடத்து சனி என்பதால் வெற்றி உறுதிங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்க வாழ்வுல ஒரு திருப்பு முனையா அமையுங்க. உங்கள் நம்பிக்கையை இழக்காம இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை இனி புதிய பரிமாணத்தை பெறுங்க. துலா ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டின் நற்பலன்களை பெற வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் அவசியம்ங்க. வெள்ளிக்கிழமைகள்ல அம்பாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்க்குங்க. தினமும் லலிதா சகஸ்கரநாமம் பாராயணம் செய்வது உங்க இல்லத்துல மங்களத்தை பெருக்குங்க. மேலும் சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவி செய்வதும் 6ஆம் இடத்து சனியின் பலன்களை அதிகரிக்குங்க. ஜூன் மாத குரு பயிற்சிக்கு பிறகு வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது உங்க தொழில் உயர்வை உறுதி செய்யுங்க. ராகு கேது பயிற்சிக்கு பின் விநாயகர் பெருமானை வழிபடுவது திடீர் தடைகளை நீக்கி வெற்றியை தருமுங்க. துளாராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 பிறக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய சாதனைகளை தருங்க. மார்ச் மாதமே சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு சென்று விட்டதால இது உங்கள் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டிய காலமாகுங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமையும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. ஜூன் மாத உச்ச குரு பயிற்சி மற்றும் டிசம்பர் மாத ராகு பயிற்சிகள் உங்க வாழ்க்கையில புதிய தெளிவை கொண்டு வருங்க. சோதனைகளை சாதனைகளா மாற்றும் நிர்வாகத்திறன் உங்களிடம் இருக்குதுங்க. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்வுல அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டுமுங்க. துளாராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கைய சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்லை, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கைய வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால
நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால் தாங்க. இப்ப நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லைங்க. அது பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புதுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்ல. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா நீங்க ஒரு விஷயம் மட்டும் செய்வீங்க. அது உங்களோட நம்பிக்கைங்க. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணுங்க. ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையே முழுக்க மாற்றுங்க. நீங்க தோல்விய பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்லைங்க, நீங்க மேலே ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்போ ஒரு நிமிடம் உங்க கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுக்கணும். என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன். என்ன தடைகள் வந்தாலும் நான் நிக்க மாட்டேன். என் வாழ்க்கைய நான் மாற்றுவேன். இந்த முடிவை நீங்க எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குங்க. நம்பிக்கையோட இருங்க. பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பா தேடி வருங்க. துளாராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள். நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்கும். நிச்சயமா நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.